ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். இது வந்து ஒரு மினி விளாக். ஆக்சுவலாக இதை நான் ஏன் விளாக் அப்படின்னு சொல்றேன்னா, இது விளாக்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ மூலியமா ஷேர் பண்றேன். இதை ஏன் விளாக்னு சொல்றேன்னா, என்னுடைய ரூம்குள்ள என்னுடைய திங்ஸை காமிச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுனால இது ஒரு மினி விளாக் அப்படின்றேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எல்லாருமே கில்லி படம் பார்த்துருப்பீங்க. கில்லி படத்துல வந்து விஜய் சாருக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க வீட்டில் உள்ள அவங்க அப்பாவுக்கு வந்து கபடி பிடிக்காது. ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அவங்க வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் போய் கபடி விளாண்டு 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 வந்து அவர் ஜெயிச்சுட்டு வர கப்பெல்லாம் அவருடைய ரூமுக்குள்ளேயே அதை பெட்டிக்குள்ளே சேர்த்து 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 வச்சிருப்பாரு. அதெல்லாம் கடைசியில் அவங்க சிஸ்டர் தான் அவங்க அப்பா கிட்ட காட்டுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, பாடி பில்டிங் காம்படிஷனில் போய் ப்ரைஸ் வாங்கின ப்ரைஸ் எல்லாம் இங்கே பாருங்க. இது ஒரு இடத்துல இருக்கு. இது வந்து 2023 மதுரை ஃபிட்னஸ் மிஸ்டர் மதுரையில் ஃபிட்னஸ் சாம்பியன்ல வாங்கினது. இது வந்து மிஸ்டர் மதுரை பாடி பில்டிங்ல 5th பிரைஸ்ல வாங்கினது 2023. இந்த ஷீல்டு வந்து போன வருஷம் 2023 4th பிரைஸ்ல வாங்கினது மிஸ்டர் மதுரை பாடி பில்டிங் காம்படிஷன்ல. இது வந்து சவுத் இந்தியா லெவல்ல காம்படிஷன் பண்ணி வாங்கினது. இது வந்து 2022 மிஸ்டர் மதுரையில வாங்கினது. இதுக்கு பின்னாடி இதுல வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மெடல் இருக்கு. பின்னாடியும் கொஞ்சம் மெடல் நான் போட்டு வச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். இது வந்து மிஸ்டர் மதுரையில 4th பிரைஸ் வாங்கினது. எப்பனா 2024. இது வந்து மிஸ்டர் மதுரை 2023 5th பிரைஸ் வாங்கினது. இந்த சர்டிஃபிகேட் வந்து சவுத் இந்தியா லெவல் சொன்னேன்ல, அதுல வந்து 7th, அங்க வந்து 11th வரைக்கும் பிரைஸ் தருவாங்க. 7th வாங்கினது. சாரி, இது சவுத் இந்தியா லெவல் கிடையாது. இது வந்து மிஸ்டர் மதுரை 2022 வாங்கினது 7th பிரைஸ். அந்த பிளாக் கலர்ல ஒரு ஷீல்டு காமிச்சல, அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் இதுதான். ஓப்பன் ஸ்டேட் மிஸ்டர் தமிழ்நாடு. இது வந்து சர்டிஃபிகேட் எப்போ வாங்கினதுன்னா, ஆக்சுவலாக இதில் டேட்டு இயர் மென்ஷன் பண்ணலை. எப்போ வாங்கினதுன்னு எனக்கே தெரியல. 2022 இருக்கும், இல்லாட்டி 3 இருக்கும். இது வந்து சவுத் இந்தியா, அந்த சொன்னேன்ல காம்படிஷன் சவுத் இந்தியா லெவலில் பண்ணது, அதுக்கான சர்டிஃபிகேட் இது. இந்த சர்டிஃபிகேட் வந்து மிஸ்டர் மதுரையில் 2023 வாங்கினது பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்காக இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது கில்லி படத்தில் வந்து அவர் வாங்கி வாங்கி இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாரு. காரணம் என்ன, அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு கபடினா பிடிக்காது. அதனால அவர் வாங்கிட்டு வந்து சேர்த்து சேர்த்து வைப்பார். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் பிடிக்கும், ஜெயிக்கிறதுனா பிடிக்கும். பட் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கனால என்னுடைய அந்த பாடி பில்டிங் ஆசையே சுத்தமாக போயிருச்சு. ஏன்னா வேலைக்கு போக, வீட்டை பார்க்க, வண்டிக்கு டியூ கட்ட, வர காசு இதுக்கே சரியாக போயிடுதா. ஸோ இப்போ கூட இந்த வருஷம் கூட மிஸ்டர் மதுரை வந்து நியூ வேர்ல்டு, அண்ணா நகர் நியூ வேர்ல்டு ஜிம்மில் இருந்து புன்னவ நாடார் மக்கள் தப்பக்குளத்தில் இருக்குது, அங்கே நடத்துனாங்க. ஸோ போன வருஷம் நான் அதில் தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணி 4th பிரைஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த தடவை என்னால் அதில் அட்டன் பண்ண முடியல. காரணம் வந்து எனக்கு பர்சனலாகவும் நிறையா பிரச்சனை இருந்துச்சு, ஃபினான்ஷியலாகவும் நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு பாடி பில்டிங் பிடிக்குன்றது தெரில. ஆனால் மேக்ஸிமம் பாடி பில்டிங்கிறது நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும். ஜிம்முக்கு போகணும், உடம்பு ஏற்றணும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே உள்ளே போவோம். ஆனால் நம்ம வந்து நமக்கே தெரியாமல் அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே நமக்கு பிடிச்சி போயிடுவோம். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பாடி பில்டிங் பிடிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கலாம். பிடிச்சிருந்தாலும் அந்த விஷயத்த அவங்களால செய்ய முடியலை அப்படின்னா, அதை கொஞ்சம் நேசிங்க, லவ் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அதை செய்ய முடியும். நான் வந்து அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த இது ஸ்டாப் ஆகி தான் நிற்கிறதே தவிர, இது வந்து க்ளோஸ் ஆகி நிற்கல. அதாவது க்ளோஸ்னா சுத்தமாக இதை பண்ணாமையே நான் இருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க பிரச்சனைனால இதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள், கனவுகள்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க. உங்களால் முடியலை அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் முடியும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வைங்க. பட் அதை க்ளோஸ் பண்ணாதீங்க. பட் உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர,
வேற எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்திலும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இல்லை, நம்ம நினச்சது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் நடக்கும், இன்னைக்கு இல்லைனாலும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும், உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கும் இருக்கட்டும் தான் நான் இந்த வீடியோவை எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.